வானத்தில் ஒரு பெரிய மேகம் பறந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து மழைத்துளிகள் விழுந்தன. ஒரு பெரிய மழைத்துளியை ஒட்டிக்கொண்டு குட்டி மழைத்துளியும் காற்றில் நகர்ந்தது. குட்டி மழைத்துளி அம்மாவிடம், அம்மா, நான் கடலை பார்க்க முடியுமா என்று கேட்டது. உன்னால் எப்படி கடலை அடைய முடியும்? நீ கீழே விழும்போதே காற்று உன்னை சிதறடித்துவிடும் என்றது பெரிய மழைத்துளி. அவைகள் மேலும் சிறிது தொலைவு சென்றன. சின்ன மழைத்துளி மறுபடியும் அம்மாவிடம் கேட்டது. அம்மா, நான் கடலுக்குப் போக ஆசைப்படுகிறேன், வழி சொல்லு என்றது. நீ எப்படி கடலை அடைய முடியும்? நீ தரையில் விழுந்ததும் பூமி உன்னை உறிஞ்சிவிடுமே என்றது அம்மா. அப்படியென்றால் நான் கடலை காண முடியாதா என்று ஏக்கத்தோடு கேட்டது சின்ன மழைத்துளி. குட்டி மழைத்துளியின் ஆசையைக் கண்டு அதன் தாய் வருத்தம் கொண்டது. ஆனால் அளவிற்கு மீறி ஆசைப்படாதே என்று அதற்கு அறிவுரையும் கூறியது. மேலும் சிறிது தொலைவு நகர்ந்தன. அப்போது வெள்ளை கொக்கு ஒன்று பறந்து வந்தது. அதனிடம் இந்த குட்டி மழைத்துளி, வெள்ளைக் கொக்கே, நீயாவது சொல்வேன், நான் கடலை அடைய முடியுமா என்று ஆர்வத்தோடு கேட்டது. ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும் என்றது கொக்கு. இந்த பதிலைக் கேட்டு சின்ன மழைத்துளி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங் அம்மா முடியாது என்கிறாள், நீ முடியும் என்கிறாயே என்று வியப்போடு கேட்டது. அப்பொழுது வெள்ளைக் கொக்கு, முயன்றால் முடியாதது என்று எதுவுமில்லை என்றது. அப்படியா, சரி, எனக்கு கடலை அடையும் வழிகாட்டு என்றது மழைத்துளி. நீ நேரடியாக கடலை அடைய முடியாது. அதற்கு உனக்கு வலிமையில்லை. ஆகவே கடலுக்குப் போகும் நதியில் நீ விழுந்து அதனோடு கலந்துவிடு. அவ்வளவுதான். நதி கடலுக்குப் போகும்போது நீயும் கடலை அடைந்து விடுவாய். நம்மால் முடியாத காரியங்களை நாம் நம்மைவிட வல்லவர்களுடன் நட்பு கொண்டுதான் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெள்ளைக் கொக்கு பறந்து சென்று விட்டது. உடனே மழைத்துளி தன் தாயின் உதவியோடு ஒரு நதியில் விழுந்தது. அந்த நதி கடலை அடைந்தபோது சின்ன மழைத்துளியும் கடலை பார்த்து ஆனந்தமடைந்தது. தனது கனவு இலட்சியத்தில் ஜெயித்தது. மழைத்துளி சாக்கடையில் விழுந்தால் அசுத்தமடைகிறது. கங்கையில் விழுந்தால் புனிதத்தன்மை பெறுகிறது. நாம் தீயவர்களுடன் நட்பு கொண்டால் நமக்கு துன்பம், தொல்லைகள் பெறுவோம். நல்ல நண்பர்களோடு பழகினால் சாதனை புரிவோம்.